அந்த தானியேலை போட்ட ராஜாவுக்கு வந்து போடுறதுக்கே ரொம்ப விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஆள் தான் இவரை பெரிய ஆளாகி, இவரும் பெரிய ஆஃபீஸர் பாருங்க. அந்த தானியேல் வந்து அந்த காலத்தில் அந்த ராஜ்யத்தில் பிரதானிகள் தேசாதிபதிகள் இருந்தாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஆஃபீஸருங்க, பெரிய அந்த தேசத்து ஆளுங்க. அவங்களுக்கெல்லாம் சீஃப் ஆகிட்டாங்க இவரை. ராஜாவுக்கு நெக்ஸ்ட் ஆக்கிடணும்னு பிளான் போட்டார் ராஜா இவனை. ஏன்னா அவ்வளோ பெரிய டேலண்டட் ஆள் ஆசாமி தானியேல். கடவுளுடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷன். கடவுள் அவனை அப்படியே உயர்த்துறாரு பாருங்க. அப்படி உயரும் போது 4 பேருடைய கண்ணு அது மேலே படுது பாருங்க. அவன் மேலே நீ எப்படி அப்படி வருவான், நான் பார்க்குறேன், நான் வச்சிருக்கேன், நான் அவனுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தானுங்க ஒரு கும்பல். என்ன பண்ணானுங்க, ஒரு திட்டம் போட்டு ஒரு குற்றத்தை சாட்டி இவன் மேலே போன தடவை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பண்ணது போலேயே ஒரு குற்றத்தை இவன் மேலே சுமத்தி அந்த ராஜாவை ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. உம்முடைய கட்டளையை மீறிட்டான், ராஜாவை தவிர வேற யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறீர் நீர். அப்போ ராஜாவுக்கு மரியாதை எல்லாம் போயிடுது. யார்கிட்டயே ஜெபம் பண்ணுறது, அவரை ஜெபம் பண்ணுறது, இவரை ஜெபம் பண்ணுறது கேட்கறது கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறீர், முத்திரை போட்டிருக்கிறீர், சைன் போட்டிருக்கிறீர் ராஜா. ஆனால் இவன் 3 வேளை ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரியத்தில் தான் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா நம்ம எதோ குற்றம் சாட்டலான்னு பார்த்தாங்க. இந்த தப்பு செய்தோம், அந்த தப்பு செய்தோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஒன்றில் சிக்கி விடலான்னு பார்த்தாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் இருந்திருக்குது அந்த காலத்துலேயும். ஏதாவது ஒன்றில் சிக்கி விட்டு பிரச்சனையை உண்டாக்கி வேடிக்கை பார்க்கலாம் பார்த்தா எதுலையுமே சிக்க மாட்டேன்றான். ரொம்ப க்ளீனாக இருக்கிறான், கரெக்டாக இருக்கிறான், எதுலையுமே சிக்க மாட்டேங்கிறான். சரி, அவனை ஒன்றில் தான் சிக்க வைக்கலாம், ஜெபம் பண்ணான்ற கம்ப்ளைண்ட்டு. அது நல்ல கம்ப்ளைண்ட். அது அந்த ஒன்றில் தான் சிக்க வைக்கலாம். யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இவன் வந்து 3 தடவை விண்ணப்பம் பண்ணான், நான் பார்த்தேன் பொடின்னு சொல்லி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. கொண்டாந்து நிறுத்திட்டு, ராஜாவே உங்களுடைய சட்டம் இப்படி இருக்குது, நீர் சொன்னபடி செய்யலைன்னா அப்புறம் உமக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், கண்டிப்பாக செய்யணும், ஒரு ப்ரெஷரை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு போடுறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா இவன் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காரு இந்த ஆள். சரி, வேண்டாம் வெறுப்பாக கொண்டு போய் போட்டாங்க. சிங்கக்கவியில் போட்டால் ராஜாவுக்கு தூக்கம் வரல நைட்டெல்லாம். இவன் நல்லா போட்டு தூங்கியிருக்கிறான் போல இருக்கு. சில கிறிஸ்தவரில் போட்டிங்கன்னா அவங்க உபவாசமே இருந்திருப்பாங்க. இவன் பாருங்க, இவன் போயிட்டு ஒன்றும் பெரிய பாடுபட்ட மாதிரி தெரியல. 20ஆம் வசனம், ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை, தேவன் என்ன பண்ணாராம், தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளுடைய வாயை கட்டி போட்டார். எல்லாம் சொல்லுங்க, தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். உங்களுக்கு எதிராக உங்களை கவ்வி நாசமாக்கும்படியாக எழும்புகிற சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். சிங்கத்திட்டு அடிபட்டு சாகிறதுக்காக நம்மளை உண்டாக்கி இருக்கார் கர்த்தர். அதுக்காக ரட்சித்தாரு, அதுக்காக அபிஷேகம் பண்ணுறாரு, அதுக்காக வச்சிருக்கிறாரு, அதுக்காக இவ்வளோ நாள் நடத்தியிருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்து பிச்சு பீராண்டிட்டு போகிறதுக்கு, யாரோ வந்து கடிச்சு மென்று துப்பிட்டு போகிறதுக்கு கிடையாது. வாயை கட்டுறாரு கர்த்தர், விட மாட்டேன்றாரு. ஏன்னா இது என்னுடைய கருவி, இது என்னுடைய வெசல், என் கையில் இருக்கிற ஒரு பாத்திரம், அதை பயன்படுத்தி அதை நான் காரியங்களை நிறைவேற்ற இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் கர்த்தர் நம்மை காண்கிறார் பாருங்க. நாம் என்னைக்கு பார்க்க போகிறோம், நாம் என்னைக்கு நம்ம அப்படி பார்க்கணும், நம்முடைய ராஜ்யத்தின் மக்களாக நாம் காணணும். ராஜ்யம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம், அவருக்காக நாம் வாழுகிறோம். அவருடைய நோக்கத்தின உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலது பூமியிலே, அதுக்காக தான் நாம் இருக்கிறோம். அதுக்காக நாம் இருக்கும்போது எத்தனை சிங்க கெபியிலே போட்டாலும் சரி, ஒரு சிங்கம் இல்லைங்க, சிங்க கெபி ஃபுல்லாக சிங்கம் இருக்குது. ராஜா வந்து பார்க்குறாரு, பார்த்தா வாயை கட்டி போட்டாருன்றான். அந்த ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். கடகன்னு வெளியே கொண்டாட சொன்னார். இவனை உள்ளே போடுன்னு சொன்னவனெல்லாம் குடும்பத்தோட தூக்கி உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டால் அவன் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பிடிச்சி எலும்புகளும் நொறுக்கி போட்டுருச்சான் சிங்கம். அது ஏங்க அவனில் தூக்கி போடணும்? ஏன்னா போடலைன்னா அவன் என்ன சொல்லுவான், அந்த சிங்கம் சரியான யூஸ்லெஸ் சிங்கம், கடிக்க தெரியாத சிங்கம்,
தானியேல் ஒன்றும் தப்பி வைக்கல, கர்த்தர் ஒன்றும். அந்த சிங்கம்லாம் யூஸ்லெஸ் சிங்கம், அதனால தான் அவன் தப்பிச்சான்றாங்க. அதனால தான் இது சரியான சிங்கம் தான், ஆனால் இவனை மட்டும்தான் கடிக்கலன்னு காட்டுறதுக்காக தான் அவங்கள போட வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா கடிக்க தெரியாத சிங்கத்துக்கிட்ட போட்டு சும்மா கதையை எழுதிட்டாங்க பண்ணுவாங்க. இல்லை நல்லா கடிக்க தெரிஞ்ச சிங்கம் உள்ளே போய் அவன் உழுறதுக்குள்ள கேட்ச் பிடிச்சி எலும்பெல்லாம் நொறுக்கி போட்டுச்சான் பாருங்க. அந்த மாதிரி சிங்கம். இந்த கடிக்கிற சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார் கர்த்தர். ஏன்னா தானியேல் அவன் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, அவன் ராஜ்யத்தின் மனுஷன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழுகிறவன். இவருடைய விசேஷம்லாம் என்ன? எல்லாம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆளுதான். அவங்க உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்க சொன்னாங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க பாருங்க, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவிப்பார் விடுவிப்பார்னு ஒன்று விடுவிக்கிற தூதரெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. விடுவிப்பார்னு சொன்ன உடனே கர்த்தர் தூதரை அனுப்புறாரு. அவன் தூதரை கோபப்படுத்தல, தூதருடைய ஒத்தாசை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். தங்களுடைய வாயின் வார்த்தை. இந்த ராஜ்யம் வார்த்தையின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் ரொம்ப முக்கியமான கரன்சி என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசம் வார்த்தையில் வெளிப்படுகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எது ரொம்ப வேல்யூபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? இதனுடைய நாணயம் என்ன? இதில் காசு பணம் போல என்ன? இப்போ இந்த உலகத்தில் காசு பணத்தை பெருசாக சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறாங்க, அதை வச்சு தான் ஆளை எடை போடுறாங்க. ஆனால் இந்த ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ காசுன்றது இல்லை, எவ்வளோ விசுவாசம், எப்படி அது வாயிலிருந்து வருகிறது, அதை வச்சு தான் எல்லாம் நடக்குது பாருங்க. இந்த ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சை நீங்கள் கவனிங்க, பேச்சு பிரமாதமாக இருக்குது. சொல்கிறாங்க, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். நீ போடியா, நீ தூக்கி அக்கினியில் போடு, சிங்க கெவியில் போடு, எங்கே போடு, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். இதை சொல்லும் போதே பரலோகத்தில் இருக்கிற அத்தனை தேவ தூதர்கள் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நின்று ஆஜராயிடுறாங்க. ஏன்னா விடுவிப்பார்னு ஒருத்தன் சொல்லிட்டான், விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணிட்டான், கரன்சியை ரிலீஸ் பண்ணிட்டான். நம்ம போய் வேலையை நடத்தணும்னு நான் சொல்லுகிறேன். நீங்களும் வாயை திறந்து சொல்லுங்கள். இது தேவனுடைய ராஜ்யம், இது வார்த்தையின் ராஜ்யம். வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார், படைத்தார், ஏற்படுத்தினார். நம்மளையும் சொல்லக்கூடியவர்களா, வாயை திறந்து பேசக்கூடியவர்களா வைத்திருக்கிறாரு. நம்முடைய வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த ராஜ்யத்தில். இந்த வாயின் அறிக்கை சரியாக இருக்கணும்னா நம்முடைய மனது சரியாக இருக்கணும். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ எண்ணங்கள் சரியாகணும். எண்ணங்கள் சரியானதான் வாய் சரியான காரியங்களை பேச முடியும். வாய் சரியான காரியங்களை பேசும்போது வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டியில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொன்னீரே. மெய்யாகவே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக இந்த பூமியிலே எல்லா சூழ்நிலைகளிலும் செய்யப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ராஜ்யத்தின் மக்கள் நாங்கள், உடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில் வாழுகிறவர்கள். எங்களுடைய நாட்கள், எங்களுடைய பிரயாசம் எல்லாம் உடைய ராஜ்யத்தை குறித்ததாக இருக்கிறது. எங்களுடைய வாஞ்சை, விருப்பம் எல்லாம் உடைய ராஜ்யத்தை குறித்தது. உடைய ராஜ்யத்தின் நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நாங்கள் வாழுகிறவர்கள். எங்களை நீ காக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசையாக உடைய தூதர்களை முன்னே அனுப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்தும்படியாய் நீர் திட்டமிட்டு வேலை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி காரியங்களை வெற்றிகரமாக ஆக்கி தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக எங்களுக்கு முடித்து தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்காக வாழுகிற மக்கள். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. வாய்க்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. வெற்றிக்காக, வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் மேலெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.